என்னை மன்னிச்சிடு. நான் வேணும்னு பண்ணல. ஆனா நீ பண்றது எனக்கு வலியா இருக்கு. நிலா ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க. ஏன் இவர் கொஞ்சம் கூட மாறவே மாட்டேன்றாரு, இவர் கொஞ்சமாச்சும் மாறினா தானே எல்லாரும் நிம்மதியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நிலா. இன்னொரு பக்கம் சோழன் வந்துட்டு, நிலா நீ வருத்தப்படுறது எனக்கு பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, நீ கவலைப்படாத, கண்டிப்பாக எல்லாம் சீக்கிரமாக சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. பல்லவனை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சோழன். அவன் எவ்வளோ ஆசையாக இருந்தான், ஒன்று ஒன்றா எப்படியெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சான். ஆனால் இப்போது அவனோட ஹாப்பினஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. விடுநிலா, நான் பார்த்துக்கிறேன், அவன் கண்டிப்பாக புரிஞ்சுப்பான் அப்படின்றாங்க. அவன் புரிஞ்சிக்குவான் அது தெரியுது, ஆனால் அவன் ஆசைப்பட்ட விஷயம் கூட நம்மளால் செய்ய முடியலேன்னு நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நிலா வந்து ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க. எதுக்காக இப்படியெல்லாம் இவர் பண்ணிகிட்டு இருக்காருன்னு தெரியல, கொஞ்சம் கூட ஃபேமிலியை பற்றி யோசிக்கவே மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சேரன் வந்து ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. சின்ன பையன் ஆசைப்பட்டது கூட நம்மளால் வாங்கி தர முடியலையே, நம்ம என்ன தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சேரன் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. உடனே பல்லவன் வந்து அமைதியாகவே இருக்காங்க, யார்கிட்டையுமே பேசாமல், யார் என்ன பேசினாலும் அமைதியாகவே இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வீட்டில் எல்லாரும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. கண்டிப்பாக உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே மாறும், நீ கவலைப்படாத பல்லவா அப்படின்னு நிலா வந்து சொல்கிறாங்க. அப்போவும் அமைதியாகவே இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது.